எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தபோது தம்முடைய சீஷர்களிடத்தில் இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பது மற்றவங்க அறிகிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவர்கள் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடைசி காலம் இப்படி தான் இருக்குன்றதுக்கான அடையாளங்களெல்லாம் தேவன் நமக்கு முன்கூட்டியே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னலாம் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் அதாச்சும் யுத்தங்களும் செய்திகளும் கேள்விப்படைகள், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி மனிதர்களுடைய கிரியைகள் நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் இருக்கும். மனிதர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் ஜலப்புறையாலும் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வடையாதிருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காலம்தான் இப்போ நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற காலநிலைகள் சரியில்லை, மனுஷர்கள் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனாலும் இது கடைசி காலம். அந்தி கிறிஸ்து வருவதற்கான ஆயத்தங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் டிஜிட்டல் மயமாயிட்டிருக்கு. பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி டிஜிட்டல் மயமாக ஆகிட்டுருக்கு. இப்போ அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு சிப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மனுஷர்கள் கையில் போட்டு அதை பயன்படுத்துவதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்காங்க. சென்சஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அடையாளம்னா, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோன்றதுக்கான அடையாளம். கிறிஸ்துவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் இதையெல்லாம் கண்டும் நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறார். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க சொல்லியிருக்காரு. நாம் எப்படிப்பட்ட ஆபத்துகளில் எப்படிப்பட்ட காரியங்களை மாட்டாதபடிக்கு அதுக்கான ஆலோசனையும் தேவன் நமக்கு சொல்லியிருக்கார். லூக்கா 21 அதிகாரம் கடைசி முடிகிற அந்த அதிகாரத்தோட முடிகிற இடத்துல இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அவருக்கு நம்ம எதிர்கொண்டு போவதற்கு, அவர் முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார். நாம் எப்பவும் ஜெபம் பண்ணி நமக்காக மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களாக ரட்சிக்கப்படணும். விசேஷமாக இந்த நாட்களில் அப்போ வாலிபர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நமக்காச்சு தேவனை பற்றி தெரியும், வேதத்தை வாசிக்கிறோம், எது தப்பு எது சரின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல, பெற்றவனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் எந்த நேரம் செல்ஃபோனில் உலக பிரகாரமான காரியங்களே பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய வழி தாறுமாறாக போயிட்டுருக்கு. அவளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. அதனால் நம்ம அதிகமாக நம்மளுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எதிர்கால சந்ததியை சத்துரு டார்கெட் பண்ணிகிட்ருக்கான். அவனை அவன் எதிர்கால சந்ததியை அவன் கைக்குள்ளே போட்டுட்டானா, அவனை அவங்கள வஞ்சித்துட்டானா அவ்வளோதான். அவனுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். அவன் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்துன்னா எப்படிப்பட்டவன், அவன் கிறிஸ்துக்கு எதிரானவனும் தெரியாது. அவன் செய்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஏன்னா அவன் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால அதை இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதிலே ஊறி போயிருக்கிறதுனால அதெல்லாம் சரின்னு நினச்சி அவன் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க. இப்போ கையில் சிப்பு போட்டால் தான் நம்ம போய் ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வாழறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பலவிதமான கார்டுகளை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தால் ஒரு சிலது மிஸ் ஆகிடும், ஒரு சிலது நம்ம எடுத்துகிட்டு போக மறந்துடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. நம்ம சிப்லேயே எல்லாமே இருக்குது. நம்ம எதையுமே கையில் கொண்டு போக தேவையில்லை. அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வரும்போது அது மனுஷங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம கையை வீசிகிட்டே கடைக்கு போகலாம். ஏன்னா நம்ம கையில் எல்லாமே இருக்குது, அந்த சிப்பில் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம எதையுமே இப்போ கொண்டு போக தேவையில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஈஸியாக எல்லாருமே கவரப்பட்டு அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிப்பாங்க. எல்லாருமே அதை போட்டுப்பாங்க. ஏன்னா வேதத்தை அறியாதவங்க வேதத்தில் இதெல்லாம் இது அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை, இதை போட்டால் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற விஷயம் அவங்க தெரிஞ்சால் தானே அவங்க அதை செய்யாமல் இருப்பாங்க. அப்படியே
அப்படியே அதுக்கு எதிர்த்து நின்னாலும் வாழ முடியாதுல்ல. அப்போ எப்படி என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பாங்க? அப்போ அவங்க அப்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் அவங்க பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தை ஈஸியாக அவங்க சர்வே பண்ண முடியும். ஆனால் இப்போ வர காலத்தில் பார்க்கும்போது வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கணும், டக்கு டக்குன்னு கிடைக்கணுன்ற ஒரு இதில் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த கிறிஸ்தனுடைய ஆட்சியில் அவங்க எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் யார்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் தானே. ஸோ அவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. யாரெல்லாம் இது கடைசி காலம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே 1 மணி நேரம் ஆகிலும் நாம் வாலிப பிள்ளைகளுக்காக, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். திறப்பிலே நின்று நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தை அழிக்காதபடிக்கு அவங்களுக்கு அவங்களை அறிந்து கொள்வதற்கான வழிகளை தேவன் திறப்பார். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சமான யாவர் மேலே நாவையை ஊற்றுவேன். கடைசி காலத்தில் நான் மாம்சமான யாவர் மேலே நாவையை ஊற்றுவேன். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனங்களை காண்பார்கள் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கடைசி காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதலும் தேவன் வைத்திருக்கிறார். அது மூலமாக தேவன் அநேக ஆத்துமக்களை, அநேக வாலிபர்களை சந்திப்பார் என்றதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாச்சும் இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்கணும். நம்ம கண்ணெதிர்க்காகவே எல்லா காரியம் நடந்துகிட்ருக்கு. நியூஸில் பார்க்குறோம், பயங்கரமான காரியங்கள், கால சூழ்நிலைகள்லாம் மாறிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம நிர்விசாரமாக இருக்கிறது நல்லதில்லை.